வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 65வது சுதந்திர தின நிகழ்வுகள் கோலாகலமாக திருகோணமலையில். இலங்கையின் வெளிநாட்டுக் கொள்கைகள் அணிசேரா கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது என ஜனாதிபதி தெரிவிப்பு. மொரட்டு விஹாராதிபதியின் கொலையுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் இருவர் துப்பாக்கி பிரயோகத்தில் பலி. பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை பாதுகாக்கும் பொறுப்பு அரசாங்கத்தை போன்று எதிர்க்கட்சிக்கும் உள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை ஃபேக்டரி கோட்டை முன்பாக இன்று நடைபெற்ற 65வது சுதந்திர தின வைபவத்தில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வைபவ வளாகத்திற்கு வருகை தந்த பின்னர் 65வது தேசிய சுதந்திர தின வைபவம் ஆரம்பமானது. ஜனாதிபதி தேசிய கொடியை ஏற்றியதன் பின்னர் திருகோணமலை மாவட்டத்தின் சில பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் தேசிய கீதம் இசைத்தனர். தேசத்தின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் வகையில் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் 21 மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டன. அதன் பின்னர் ஜனாதிபதி தேசிய சுதந்திர தின வைபவத்தில் உரையாற்றினார். மித்ரோனி லங்காவே விதேச பிரதிபத்திய நொமதி பிரதிபத்தியாய் அணிசேரா கொள்கையே இலங்கையின் வெளிவிகார கொள்கையாக அமைந்துள்ளது. இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு நாம் வெளிநாட்டு கொள்கைகளுக்கான புதிய யுகம் ஒன்றை உருவாக்க வேண்டும். சர்வதேச நாடுகள் முன்னெடுக்கும் போலி பிரச்சாரங்களுக்கு இலங்கையின் அபிவிருத்தியும் நல்லிணக்கமும் சிறந்த பதிலாக அமையும். எவரேனும் கூறினாலோ, அறிக்கைகளை கண்டாலோ, ஊடகங்களில் செய்தி வெளியிட்டாலோ, விமர்சனங்கள் எழுதப்பட்டாலோ மாத்திரம் எந்த ஒரு விடயத்தையும் நம்ப வேண்டாம். வந்து நிலைமைகளை கண்காணிக்குமாறு நாம் உலக மக்களுக்கு கோருகின்றோம். நாம் எப்போதும் ஐக்கிய நாடுகளின் சாசனத்துக்கு மதிப்பளிக்கும் ஒரு நாடாகவே உள்ளோம். ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் அனைத்து நாடுகளும் அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்ற கடுமையான நிலைப்பாட்டில் நாம் உள்ளோம். பலවත් වේවා දුබල වේවා එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ ඉන්න ලෝක කොයි රටත් ඒට ගරු කළ යුතුයයි කියන දැඩි ස්ථාවරයේ අපි සිටිනවා. நாடு பெற்றுக் கொண்டுள்ள சுதந்திரத்தினை பாதுகாப்பதன் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். අපි නිදහස වෙනුවෙන් අප්‍රමාණ දුක් විඳපු රටක්. நாம் சுதந்திரத்துக்காக சொல்லற்ற துன்பங்களை அனுபவித்த ஒரு நாடு. நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல, எதிர்க்கட்சிக்கும் உள்ளது. நாட்டை பாதுகாப்பதற்கும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் வழங்கும் ஒத்துழைப்பானது அரசாங்கத்துக்கு அல்லது எதிர்க்கட்சிக்கான ஒத்துழைப்பு அல்ல, அது நாட்டுக்கு வழங்கும் ஒத்துழைப்பாகும். දෙන සහයක් නම් නෙවෙයි. රටට දෙන සහයක් වශයෙන් තමයි මාදක්. இதன்போது ஜனாதிபதி தமிழ் மொழியிலும் உரையாற்றினார். மக்கள் ஒன்றாக வாழும் போது இன மத பேதம்
எதுவும் இல்லை. எனவே இறுதியில் நாட்டை பிரிப்பது சாத்தியமில்லை. இந்த நாட்டில் எல்லோரும் சம உரிமையோடு வாழ்வதுதான் நல்ல தீர்வு. இனபேதம் போலவே மதபேதமும் நாட்டில் அழிவே உருவாக்கும். யாராவது இந்த பேதம் உருவாக்கினால் அது நாட்டில் பிரிவினை உருவாக உதவி செய்யும். நாம் அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். உங்களையும் நாட்டையும் விட்டு விலகி சென்ற வேலி நாட்டு டயஸ்போராவை விட உங்கள் அயல்வாசியை நம்ப வேண்டும் என்பதை நான் அறிவேன். ஜனாதிபதியின் உரையை தொடர்ந்து முப்படையினரின் அணிவகுப்பு இடம்பெற்றது. முப்படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு படை பிரிவு உறுப்பினர்களின் அணிவகுப்பு விழாவை வர்ணமயப்படுத்தியது. கலாசார நிகழ்வுகளும் இந்த முறை தேசிய சுதந்திர தின நிகழ்வை அழகுபடுத்தின. இந்து வித்யாலயை காவடி நர்த்தனயගෙන இந்து மக்களின் மற்றொரு பக்திபூர்வமான මුස්ලිම් සංස්කෘතිය විදහා දක්වන අලංකාර රබන් නර්තනයක් අක්කරේපත්තු සංස්කෘතික මධ්‍යස්ථාන. இந்து மக்களின் பிரதான வழிபாட்டிலே அம்மன் வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையிலே இப்போது கரகாட்டம் இடம்பெறுகிறது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நாட்டிற்காக மரியாதை வேட்டு தீர்க்கும் நிகழ்வு இன்று பகல் 12 மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வு கடற்படை தலைமையகத்திற்கு முன்னால் அமைந்துள்ள பிரதிபாகார வளாகத்தில் நடைபெற்றது. இதன் போது 25 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. இலங்கை கடற்படை சுதந்திர தினத்தை முன்னிட்டு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. 65வது தேசிய தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ளனர். இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமும் சமயங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வும் நாட்டின் அபிவிருத்திக்கு உறுதுணை புரிவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 65வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிளவுபடும் போது பல்வேறு தீய சக்திகள் வலுப்பெற்று சுதந்திரத்தினை இல்லாத ஒழிப்பதற்கான சாத்தியம் உள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து இனங்களும் ஒற்றுமையாக எழுச்சி பெற்றால் நாட்டுக்கு எதிரான சக்திகளை தோற்கடித்து சுதந்திரத்தினை வலுப்படுத்த முடியும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். காலனித்துவ ஆட்சியில் இருந்து மீண்டு இறையாண்மை மிக்க நாடாக இலங்கை தோற்றம் பெற்றது முதல் இன்று வரை சமூக, பொருளாதார, கல்வி, கலாச்சார ரீதியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் DM ஜெயரத்ன விடுத்துள்ள சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 தசாப்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு யுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேச மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அரசாங்கம் பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் நிலவும் சமாதான சூழல் பலமிக்க பொருளாதாரம் மற்றும் அதன் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது என பிரதமர் DM ஜெயரத்ன மேலும் கூறியுள்ளார். உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டியது நாட்டு மக்களினதும் ஆட்சியாளர்களினதும் பொறுப்பு என எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாளுக்கு நாள் மக்களின் சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படுகின்ற யுகம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் விடுத்துள்ள சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களுக்கு சுதந்திரத்தை வழங்குவதாக சர்வதேச சமூகத்திடம் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் மீறப்பட்டுள்ளதால் சர்வதேச மட்டத்தில் நாட்டின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ள அதேவேளை சுதந்திரத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளார். தற்போதைய துப்பாக்கிய நிலையிலிருந்து நாட்டையும் மக்களையும் மீட்டு மீண்டும் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட போவதாக ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். மகாமானிய DS சேனநாயக்க சுதந்திர இலங்கையின் முதலாவது பிரதமராக பதவி வகித்த அன்னாரை இலகுவில் யாராலும் மறக்க முடியாது. அன்னாரை நினைவுகூரும் சில நிகழ்வுகள் இன்றைய தினம் நடைபெற்றன. கொழும்பு சுதந்திர சதக்கத்தில் உள்ள DS சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு இன்று முற்பகல் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கொழும்பு மாநகர மேயர் AJM முசமில், ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை கண்டி மகமலுவை பகுதியில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது DS சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதேவேளை அனுராதபுரம் நகர மத்தியில் உள்ள DS சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கும் இன்று மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மொரட்டுவை எகட உயன சுனன்தோபனந்த விகாரையின் விகாராதிபதி மெட்டிகஹதென்னை விமலவங்ச தேரர் நேற்றிரவு வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சில மணித்தியாலங்களின் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் இருவரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மொரட்டுவ எகுடு என சுனாந்தோபானந்த விகாரின் விகாராதிபதியை கொலை செய்த விகாரைக்கு அருகில் நான் இருக்கிறேன். நேற்றிரவு இந்த தேரரை வெட்டி கொலை செய்துள்ளனர். இன்று காலை மொரட்டுவ எகுடு என சுனாந்தோபானந்த விகாரைக்கு செல்லும் போது போலீசார் அங்கு பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்த அதேவேளை அங்கு பெருமளவிலான பிரதேச மக்கள் கூடியிருந்தனர். உயிரிழந்த மொரட்டுவ எகுடு என சுனாந்தோபானந்த விகாரையின் விகாராதிபதி மெட்டிகஹதென்ன விமலவாங்சவின் புது உடல் தற்போது பாணந்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு விகாரைக்கு வந்த இருவர் விகாராதிபதியை தாக்கி கூரான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்துள்ளனர். சிலர் நேற்று விகாரைக்கு வந்து அச்சுறுத்தியதாக சம்பவத்தை நேரில் கண்ட லியங்காவல ஞானரத்ன தேரர் கூறினார். சின்ன தேரர் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு பெரிய தேரர் உள்நுழைந்து ஒலி எழுப்பினார். அப்போது பெருமளவிலான பிரதேச மக்கள் அங்கு கூடினர். அப்போது அவர்கள் விகாரையிலிருந்து தப்பி ஓடினார்கள். பெரிய தேரர் சின்ன தேரரை அழைத்துக் கொண்டு போலீசுக்கு சென்று முறைப்பாடு செய்தார். அதன் பின்னர் விகாரைக்கு வந்து காரை நிறுத்தினார். அதன் போது ஆயுதங்களை ஏந்திய சுமார் 10 அல்லது 12 பேர் இங்கிருந்தனர். கைக்குண்டொன்றை போன்ற ஒரு பொருளை காண்பித்து காரின் கதவை திறந்தனர். சாரதியின் மீது தாக்குதல் மேற்கொண்டனர். பிக்குவை வெளியில் இழுத்தெடுத்தனர். பின்னர் பிக்கு ஓடினார். அவர்கள் ஆயுதங்களை ஏந்தியவாறு பிக்குவை துரத்தி சென்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து பிரதேச மக்கள் அங்கு ஒன்று கூடியதுடன் அதனைத் தொடர்ந்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் வீடுகளையும் சிலர் சேதப்படுத்தியுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் தங்கியிருந்த இடம் விகாரைக்குரிய இடம் என்பது தொடர்பில் சிறிது காலமாக பிரச்சனை ஒன்று நிலவியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அதன் பிரதிபலனாகவே விகாராதிபதி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் சடலங்கள் மொரட்டுவ எகுடு என சுனாந்தோபானந்த விகாரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் பண்டாரகம தெல்கட பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது பண்டாரகம தெல்கொட பகுதி. இந்த பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுடன் 2 சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது அந்த இடமாகும். இங்கு காண்பது அந்த 2 சடலங்கள். இவர்களுக்கு எவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். களுத்துறை பிரதான நீதவான் அருண அலுத்கோவினால் நீதவான் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சடலங்கள் நாகோடு வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளன.
உயிரிழந்த இவர்கள் எகுடோ என பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய சுஜித் குணரத்ன மற்றும் 29 வயதுடைய ராந்திம ருவான் ரத்ன என உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.